தாயே தமிழே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமுதே தமிழே நீ இல்லை என்றால் வாழ்வில் அத்தனையும் கசக்கும் புளிக்கும் என்ற உணர்ச்சி கவிஞரின் உன்னத வரிகளை தொட்டு தொடங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு: நம்மை மாற்றிய ஒற்றை வரி. ஆம், உள்ளத்தனையது உயர்வு. எண்ணம் என்பது வேறு, நினைப்பு என்பது வேறு. நினைப்பு என்பது பிழைப்பை கெடுக்கும், எண்ணம் என்பது பிழைப்பை கொடுக்கும். ஒரு மனிதனின் உடல் எடையை எண்களால் அளக்கலாம், ஒரு மனிதனின் மன எடையை நல்ல எண்ணங்களால் அளக்கலாம். இந்த ஒற்றை வரி என்னை மட்டும் மாற்றவில்லை, இந்த மண்ணையும் தான் மாற்றி இருக்கிறது. எப்படி என்பதை உங்களுக்கு புட்டு வைக்கட்டுமா? வறுமை அவரை வாட்டியது, கொடுமை அவரை புரட்டி போட்டது. தன்னுடைய வீட்டை கூட 200 ரூபாய் அடமானம் வைக்கும் இழிநிலைக்கு பாரதி தள்ளப்பட்டார். பாரதி என்ற ஒருவர் வாழ்ந்திருப்பார் என்பதற்கான அடையாளமே தெரியாமல் போயிருக்கும். இதையெல்லாம் எதிர்த்து பாரதி போராடினார். அதனால்தான் அவருடைய ஊக்கமும் அவருடைய உயர்ந்த எண்ணமும் தான் அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை துன்பங்களை ஏற்ற பிறகும் கூட எத்தனை கோடி இன்பம் கொடுத்தா இறைவா என்று துன்பத்திலும் பெரிதினும் பெரிது கேட்டவன் பாரதி. பாரதியை மட்டும் தான் மாட்டியதா? இல்லை. அடுத்ததாக பார்த்தோமேயானால், ஊனமுற்றோர்கள் என்று மனதால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வதைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இருந்த மாரியப்பன், யாரும் பாராத மாரியப்பன் பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்றான். இது அல்ல வியப்பு. பாரா ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற மாரியப்பனுக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் எப்படி மாற்றியது தெரியுமா? ஒலிம்பிக்கில் தனக்கு கிடைத்த 30 லட்சம் ரூபாய் பண முடிப்பை அடிப்படை வசதிகள் கூட இல்லாத தான் படித்த அரசு பள்ளிக்கு வழங்கினானே மாரியப்பன். அவருடைய உயர்ந்த எண்ணம் தான் தன்னுடைய பள்ளியையே மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆர்த்தி இருக்கிறது. அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், ஆடு மாடு கோழியினுடைய நாற்றத்தை மட்டுமே நுகர்ந்து கொண்டிருந்த ஒட்டுமொத்த மலைவாழ் மக்களுக்கும் கல்வியின் வாசத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாளே ஜவ்வாது மலையை சார்ந்த மகாலட்சுமி என்கின்ற ஒரு ஆசிரியர். மகாலட்சுமிக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் அதன் விளைவு இன்றைக்கு என்ன தெரியுமா? 2 வருடங்களுக்கு முன்பாக வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்த பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு 497 மாணவர்கள் கல்வி என்கின்ற வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மகாலட்சுமிக்கு இருந்த ஊக்கமும் அவருடைய உயர்ந்த எண்ணமும் தான் ஒட்டுமொத்த கிராமத்தையே படிக்க வைத்திருக்கிறது என்பதை நாம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், தடகள போட்டியிலே தங்கப் பதக்கம் வாங்கி வந்த மாரிமுத்து, சாதாரண மாரிமுத்து இன்றைக்கு கோமதி மாரிமுத்துவாக வலம் வந்து கொண்டிருக்கிறாளே. அந்த மாரிமுத்து ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் போது அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் நல்ல உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக, நான் நல்ல உணவை உண்ண வேண்டும் என்பதற்காக மாடு உண்ணுகின்ற புண்ணாக்கை உண்டு என்னுடைய தந்தை எனக்கு நல்ல உணவை வாங்கி தந்தா என்று பதிவு செய்தாலே. அந்த தந்தைக்கு இருந்த உயர்ந்த எண்ணமும் ஊக்கமும் தான் தடகள போட்டியில் தங்க பதக்கத்தை வாங்க வைத்திருக்குது கோமதி மாரிமுத்துவை என்றால் இதுதான் உயர்ந்த எண்ணம், இதுதான் ஊக்கம். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால், கலக்கும் கரு வட்டாட்சியர் திரு மோகன்ராஜ் அவர் செய்த செயல் என்ன தெரியுமா? தன்னுடைய இருக்கைக்கு பின்னால் இப்படி எழுதி வைத்திருக்கிறார்: என்னுடைய கையெழுத்து விலை மதிக்க முடியாதது, தயவு செய்து விலை பேசாதீர்கள் என்று. இது அல்ல வியப்பு, இது அல்ல ஊக்கம், இது அல்ல உயர்ந்த எண்ணம். அவர் செய்த செயல் என்ன தெரியுமா? உங்களுக்கு பட்டா வேண்டுமா? உங்கள் ஊரில் 3 மரக்கன்றுகளை நட்டு விட்டு வாருங்கள். 3 மரக்கன்றுகளை நட்டா ஒரே நாளில் பட்டா என்று கலக்கிக் கொண்டிருக்கிறாரே. ஆம், வீட்டை குளிர்விக்க 30,000 ரூபாய் கொடுத்து குளிர்விப்பான் வாங்கும் நாம், பூமியை குளிர்விக்க 30 ரூபாய் கொடுத்து மரக்கன்று வாங்கி நடுவதில்லை. நகங்களை வெட்டி தள்ளுவதை போல மரங்களை வெட்டி தள்ளி கொண்டிருக்கிறோமே. கலக்கும் கரு வட்டாட்சியர் மோகன்ராஜுக்கு இருந்த உயர்ந்த எண்ணமும் ஊக்கமும் தான் ஒட்டுமொத்த ஊரையே நல்ல காற்றை சுவாசிக்க வைத்திருக்கிறது என்றால் இதுதான் அவருடைய உயர்ந்த எண்ணம், உயர்ந்த கருத்து. அகிம்சையால் ஒரு வீட்டிற்கு கூட விடுதலை வாங்கி தர முடியாது என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்திற்கு அகிம்சையால் ஒரு வீட்டிற்கு மட்டுமல்ல ஒரு நாட்டிற்கே விடுதலை வாங்கி தர முடியும் என்பதை தன்னுடைய ஊக்கத்தாலும் உயர்ந்த எண்ணத்தாலும் இந்த உலகத்திலே வெளிச்சம் போட்டு காட்டியவர் காந்தி. அடுத்ததாக வள்ளலார்.
உள்ளலேன் உடையார் உண்ணவும் வறியார் உருப்பசி உழந்து வெந்துயரால் வள்ளலே நெஞ்சம் வருந்தவும் படுவோம் மற்றிதை நினைத்திருந்தோறும் எல்லலேன் உள்ளம் எரிகின்ற துடம்பும் எரிகின்ற தென் செய்வேன் அந்தோ கொள்ளலேன் உணவும் தரிக்கிலேன் இந்த குறையெல்லாம் தவிர்த்தருள் எந்தா என்று வள்ளலாருக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் அன்றைக்கு ஏற்றி வைத்த நெருப்பு அணியாமல் எரிந்து கொண்டு ஒட்டுமொத்த உலகிற்கும் பசி என்கின்ற பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறதே. இதுதான் உயர்ந்த எண்ணம், இதுதான் ஊக்கம். இதையும் தாண்டி சொல்ல வேண்டுமா? பாரதிக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் உறங்கிக் கொண்டிருந்த தமிழ் மக்களை தட்டி எழுப்பி விடுதலை கனலை மூட்டியது. ஆம், பெரியாருக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் பெண்களின் கைகளே இருந்த கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை தர வைத்தது. ஆம், படிக்காத மேதையாக இருந்த காமராசருக்கு இருந்த ஊக்கமும் உயர்ந்த எண்ணமும் தான் ஒரு நாட்டையே படிக்க வைத்த மேதையாக, ஒட்டுமொத்த நாட்டைக்கும் கல்வி என்கின்ற வெளிச்சை கொடுத்த மேதையாக உருவாக்கியது என்றால் இந்த ஒற்றை வரி ஒட்டுமொத்த நாட்டையும் மாற்றி இருக்கிறது என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். அகர முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. உலக எரிந்திடு, உழைப்பால் உயர்ந்திடு, உனக்கென ஒரு புது சரித்திரம் படைத்திடு. உன் உற்ற தோழனாய் உழைப்பு இருக்கட்டும், உன்னை நெருங்கவே முடியாத எதிரியாய் சோம்பல் இருக்கட்டும். பல முறை உன்னை நீயே கேட்டுவிடு, நான் ஏன் பிறந்தேன் என்று. ஒரு வெற்றியை கண்ட பிறகு உனக்குள் நீயே கூறிவிடு, சாதிக்க பிறந்தவன் நான் என்று. இனியும் தாமதம் வேண்டாம், இறப்பதற்குள் புது சரித்திரம் படைப்போம். வெறுங்க என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலத்தனம். நன்றி, வணக்கம்.